ஆடி மாதத்தில் வாங்கும் தங்கம் மகாலட்சுமியின் அருளை வீட்டிற்கு வரவேற்கும் மங்களத்தின் அடையாளம். இந்த ஆடியை லலிதா ஜுவல்லரியின் பொன்னான ஆடி ஆஃபரோடு கொண்டாடுங்கள். எனக்கு பிள்ளை ரொம்ப ரொம்ப பிடித்த தலைவர். பிஜேபியை வளர்த்ததில், தமிழ்நாட்டில் பிஜேபியை வளர்த்ததில் ஒரு முக்கிய பங்காற்றியவர். அதெல்லாம் என்ன மாதிரி இருக்கிறவங்களாம் நான் சொல்லிட்டே இருப்பேன், பிஜேபி வளராதா பிஜேபி வளராதான்னு ஏங்கி எங்களுக்கெல்லாம் ஒரு ஹோப் மாதிரி வந்தவர் அவர். அண்ட் எங்க இருந்தாலும் வெளியே போயிட்டாலும் நல்லா இருக்கணும், நல்லா முன்னுக்கு வரணும், நல்லா முன்னுக்கு வருவார் நிச்சயமாக. அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கு இந்த புதிய இதை தொடங்கிய பிறகு? அவர் இயக்கம் நீங்க வந்து நான் இப்ப அவரை பாலிட்டிஷியனை பாக்குறேன், அண்ணாமலை அவர்களை. நான் அவரை ஒரு என்ஜிஓ ஒன்று ஆரம்பிச்சிருக்கார், ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டா தான் நான் பாக்குறேன். சி இஸ் டேக்கன் ரொம்ப ரொம்ப சமூகத்திற்கு முக்கியமான ட்ரக் அடிக்ஷன். இன்றைக்கே நீங்க பாக்குறீங்க, 25 வயசு 30 வயசுல குற்றம் பண்றாங்க, கொலை பண்றாங்கன்றதெல்லாம் போய் இன்னைக்கு 12 வயசு 15 வயசு குழந்தைங்க ஸ்கூல்ல, இங்க கூட பாத்தீங்க இப்போ முந்தானேத்தி 10ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையனை கொலை பண்ணியிருக்காங்க, அவனோட கிளாஸ்மேட்ஸே. ஸோ சமூகம் எவ்வளவு சீரழிந்து போயிருக்கிறது என்பதை நாம் நித்தம் பேப்பர்ல படிச்சாலே நம்மளுக்கு தெரியுது, போதையினாலன்னுட்டு. ஸோ இப்போ நீங்க கோயம்புத்தூர் அந்த மாணவர் எடுங்க, இன்றைக்கு வரைக்கும் இந்த அரசாங்கம் அதற்கான உரிய காரணம் என்ன, விசாரணை வைத்து அது என்ன, அந்த குழந்தைக்கு என்ன ஆயிற்று, ஏன் ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு செல்போன் விஷயம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்மளால ஜீரணிக்க முடியாத விஷயங்கள். இதை கையில் எடுத்திருக்கிறார் இவர். போதையிலிருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்பது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு பணியை ஆரம்பித்திருக்கிறார். அதற்கு என்னுடைய முழு ஆதரவு, என்னுடைய ஆசீர்வாதங்களை அளிப்பதற்காக வந்திருக்கிறேன். நீங்க கலந்துருக்கிறீங்க, நான் பாஜக இருக்கேன்னு சொல்றீங்க, இது மாநில தலைவருக்கு தெரியுமா? அவர் தெரிஞ்சா என்ன மாதிரி இது பண்ணுவாரு? நான் வந்து என்னைக்குமே கொஞ்சம் ரிபலா தான் இருந்திருக்கேன். நான் எனக்கு அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்த பொழுது எனக்கு கூறியது, அதை நான் இன்னி வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிறேன். 70 வயசுல என்ன மாத்திக்க முடியாது. நான் எனக்கு மனதிற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறதோ அதை செய்வேன். அதை வைத்துதான் அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருக்கும் பொழுது அவராகவே முன் வந்து எங்கிட்ட, உமானந்தன் கவுன்சிலரா ஜெயிச்சப்புறம், உமானந்தன் அக்கா ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு பாஜக என்ற வட்டத்திற்குள் நீங்கள் உங்களை சுருக்கிக் கொள்ள வேண்டாம், உங்களுக்கு எந்தவித கட்டுப்பாடுகளும் கிடையாது, நீங்கள் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு முன்பு எப்படிப்பட்ட உமானந்தனாக இருந்தீர்களோ அதே பயணத்தை நீங்கள் தொடங்கலாம், அதே பயணத்திலேயே நீங்க பயணிக்கலாம், அந்த பாதையிலேயே உங்களுக்கு எந்தவித கட்டுப்பாடும் இல்லை அப்படின்னாரு. ஸோ அதைய நான் என்ன பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் எப்படின்னுட்டு. என்னை ஒரு வட்டத்துக்குள் போட்டு இதற்குள் தான் நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக என்னால் இருக்க முடியாது. உமா ஆனந்த் வருங்காலத்தில் வீத லீடர்ஸ்ல இணைய வாய்ப்பு இருக்கா? வீத லீடர்ஸ் என்ன என்ஜிஓ, இப்ப கூட நான் இணைக்கலாம் அதுல, பிகாஸ் இட்ஸ் ஒன்லி an NGO. நான் திருப்பி சொல்ற மாதிரிப்பா, there are umpteen NGOs, 1-2 NGOs இருக்கு, umpteen NGOs are there. எல்லாமே ஒரு காசுக்காக எடுத்தது. அதுல இணையறதுல என்ன தப்பு? நான் ஏற்கனவே ஒரு 5-6 NGOல இருக்கேன், லைஃப் மெம்பரா இருக்கேன். சோ இன்னும் ஒண்ணுன்னு கூட நான் எடுக்கலாம். இப்ப பக்கத்துல இருக்கிற ரெட் கிராஸ்ல நான் லைஃப் மெம்பர் 82, 83ல இருந்து அதுல லைஃப் மெம்பரா இருக்கேன். நான் படிச்சது MA சோசியல் ஒர்க், அதனால நான் நிறைய அந்த வாலண்டரி ஆர்கனைசேஷன்ஸோட லைஃப் மெம்பரா இருக்கேன். விமென்ஸ் இந்தியா அசோசியேஷன், விமென்ஸ் வாலண்டரி சர்வீஸ், விஸ்ராந்தி என்று முதியோருக்கான இலவச இதை ஒன்று ஆரம்பிச்சது இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் தான். அதுல நான் லைஃப் மெம்பர் அதுல. சோ என்ன அங்க போகக்கூடாது, அங்க போனாலும் இதே கேள்வி என்ன கேட்பீங்களா? இப்ப அண்ணாமலை இங்க சம்பந்தப்பட்டிருக்கிறவே இந்த கேள்வியை கேட்கிறீர்கள். நான் ரெட் கிராஸ் போனா, ரெட் கிராஸ் மீட்டிங் அட்டென்ட் பண்ணா இந்த கேள்வியை கேட்பீங்களா என்கிட்ட? நான் விஸ்ராந்தி ஜெனரல் பாடி அட்டென்ட் பண்ணா நீங்க இந்த மீட்டிங் இந்த கேள்வியை கேட்பீர்களா என்னிடம்? ஆனால் அண்ணாமலையின் மேல் நான் வைத்திருக்கும் அன்பு, பாசம், மதிப்பு, மரியாதை அது என்னைக்குமே எனக்கு தொடர்ந்து அவரிடம் இருக்கும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முரளியுடன் செய்தியாளர் வீரகுமார். ஆடி மாதத்தில் வாங்கும் தங்கம் மகாலட்சுமியின் அருளை வீட்டிற்கு வரவேற்கும் மங்களத்தின் அடையாளம். இந்த ஆடியை லலிதா ஜுவல்லரியின் பொன்னான ஆடி ஆஃபரோடு கொண்டாடுங்கள்.